பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலே தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடியனுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனத்திற்கும் இதற்கு பின் வரும் ஜீவனத்திற்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நாம் சரீரத்துக்காக அநேக நேரத்தை ஒதுக்குவது உண்டு. சரீரம் நன்றாய் கொழுமையாய் வளர வேண்டும், கொழுமையாய் இருக்க வேண்டும் என்று நாம் அநேக மாமிச உணவுகளை சாப்பிடுவோம். அல்லேலூயா. காய்கறிகளை சாப்பிடுவோம். எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு தன் சரீரத்தை நல்ல பலத்தோட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்டு. ஒரு சிலர் தன்னை பார்த்தால் அநேகருக்கு பயம் வர வேண்டும் என்று சொல்லி நல்ல உணவுகளை உட்கொண்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு தன் சரீரத்தை மாற்றி மற்றவர்கள் பார்க்கும்போது பயம் வர வேண்டும், மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும் நினைத்து செய்வதும் உண்டு. இது எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் உங்கள் சரீரம் கொழுத்து இருக்கிறது, உங்கள் சரீரம் பலத்துல இருக்கு. ஆனா உங்கள் ஆவி எப்படி இருக்கிறது? எப்பவுமே ஒரு மனுஷனுக்குள்ள ஜெயம் எப்படி வரும் என்றால், ஆவி சொல்லுகிற பேச்சு தான் மாமிசம் கேட்கணும். மாமிசம் சொல்றத ஆவி கேட்க கூடாது. அப்படி கேட்டா, மாமிசம் சொல்றத ஆவி கேட்டால் அது ஜெயத்தை கொண்டு வருவது அல்ல. ஆவி சொல்வதுதான் மாமிசம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஜெயத்தை கொடுக்க முடியும். எல்லாருக்குமே தெரிந்தது உண்மைதான். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை தினந்தோறும் நிந்தித்திருப்பார். 40 நாளும் வருவார். ஆனால் கோலியாத்துக்கு அவருக்குள்ளே இருக்க ஒரு நம்பிக்கை, தான் சரீரம் என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க என்ற ஒரு பயம் கோலியாத்துக்கு சிந்தனையிலே இருந்தது. ஆனாலும் தாவீது ராஜா எதர்ச்சா வருகிறாரு. வரும்போது அவர் சிறிய வாலிபனா தான் இருக்காரு. அவர் எடைக்கு இவர் தகுதி அல்ல, அவர் ஹைட்டுக்கும் தாவீது ராஜா தகுதி அல்ல. ஆனால் தாவீது ராஜா எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாரு. அவர் ஆவி எப்பொழுதுமே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் சிங்கத்தை கொல்வது கடினமான காரியம் ஒரு மனுஷனால. ஆனால் தாவீது ராஜா சிங்கத்தையும் ஜெயிக்கிறாரு, கரடியும் ஜெயிக்கிறாரு. அப்போ தன் சரீரத்தை அவர் பார்க்கல. அவருடைய பலன் என் தேவன் இடத்துல இருக்கு, என் ஆவி என் தேவனோட இருக்கிறது. அந்த ஆவி என்ன சொல்லுதோ அது என் சரீரம் செய்யும். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவரோட ஆவி அவரோட இணைந்து கொண்டே இருந்தது எப்பொழுதுமே. அதனால்தான் ஆவி சொல்கிறத மாமிசம் கேட்டுச்சு. அப்போ அந்த ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போயிட்டு அவர் நெற்றியில அடிக்கிறாரு, கோலியாத்து கீழே விடுறாரு. அவருடைய பட்டயத்தை எடுத்து அவரை கொன்று போடுகிறார். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரிகிறது நமக்கு? மாம்ச ரீதியாக கோலியாத் வந்தாரு, ஆவியின் ரீதியாக தான் ஜெயம் வந்தது தாவீது ராஜாவுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு விடுதலை அன்னைக்கு உண்டானது. அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, யோகு ராஜா வரும்போது, இஸ்ரேலுக்கு வரும்போது, யோசேபேல் தன் கண்களுக்கு மைகளை வைத்துக் கொண்டு தலையை சிங்காரித்துக் கொண்டு அவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவரை கொல்ல வரப்போறாரு. ஆனாலும் என்னுடைய அழகினாலே அவர் என்னை கொல்லாமல் விடுவார் என்று அவர் நினைத்தது உண்டு அந்த அம்மா. ஆனாலும் கூட அங்கே யார் உண்டு என்று கீழே தூக்கி போட்டு மிதித்தது. குதிரைகள் காலின் கீழாக மிதிப்பட்டது. அவருடைய சரீரம் நாய்கள் தின்றது என்று வேதம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படியா இருக்கும். அவங்களுடைய சிங்காரித்துக் கொண்டு அவரை எட்டி பார்க்கிறது, ஜன்னல் வழியா பார்க்கிறது, எல்லாவற்றையும் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ல நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல தெரியும் கண்டிப்பாக. அந்த 2 ராஜாக்கள்ல இந்த அம்மாவுடைய சரீரம் நாய்கள் தின்றுவிடும். அல்லேலூயா. இவங்க நினைச்சிருக்கலாம், என் அழகினாலே அந்த ராஜா மயங்குவார் என்று கூட நினைச்சிருக்கலாம். மாமிச சிந்தையிலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அங்கே மாற்றம் வந்தது. அந்த அம்மாவுக்கு ஒரு மரணம் தான் நிச்சயித்தது. நாம் எடுத்துக்கொள்ளும் ஆவியின் சிந்தையோ நீங்க எடுத்துக்கங்க. மோசே பாருங்க, 40 நாள் உணவை உட்கொள்ளாமல், தண்ணீர் குடியாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டே இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவர் ஞானமாய் கைப்பிடித்துக் கொண்டே இருக்கிறாரு. ஆனாலும்
ஆண்டவருடைய முகத்தை அவர் பார்க்கல, பின்புறத்தை பார்க்கிறாரு. ஹalleluya. அதை பார்த்துவிட்டு அவர் வருகிறாரு. ஆனாலும் மோசே தான் பிரகாசமா இருக்கிறதை அவர் அறியாமல் இருந்தார். ஹalleluya. இது கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு கீழே வரும்போது ஆரோனும் ஜனங்களும் அவரை பார்க்கும்போது இவருடைய கண்கள் கூசினது. அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு பிரகாசம் மோசேவுடைய முகம். மோசே நல்ல உணவு உண்ணல 40 நாள். ஆண்டவரோட கூட இருந்தாரு. அந்த ஆவி உற்சாகமா இருந்தது. ஆவி தொடர்ந்த மாமிசம் கேட்டது. தான் உடலை வருத்தினாரு. அநேகர் நம்மளை பார்க்க வேண்டும் என்று அநேகர் பிரயாசப்படுவது உண்டு. ஆனா இவர் என்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கல மோசே. மோசே ஆண்டவரோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய முகத்தை பார்க்க அநேகரால் முடியவில்லை. ஏனென்றால் பிரகாசித்தது. அவருடைய முகம் பிரகாசித்தது. மோசேவுடைய முகம். ஹalleluya. அதே போல யூத ஜனங்களால் அழிறாங்கன்னு சொல்லும்போது எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசித்து இருந்து தன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆகாஸ்வேரு ராஜாவிடத்துல போயிட்டு நிற்கிறாங்க. அவர் செங்கோலை நீட்டினால் ஜீவன், அவர் செங்கோலை நீட்டலனா தலையை துண்டிக்கப்படும். அந்த நிலைமையிலும் 3 நாள் உபவாசித்து ஜெபித்து என் ஜனங்களுக்கு வரப்போகிற மரண தண்டனை, அதாவது என் யூத ஜனங்கள் எல்லோருமே அழிக்கப்படுவார்கள் என்று வேதனையோடு அங்க 3 நாள் உபவாசம் இருந்தார்கள். அது ஜெயமாய் மாறினது. ஹalleluya. அப்போ நீங்க பாருங்க, ஆவிக்குரிய சிந்தை தான் ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை கொண்டு வர முடியும். அப்போ ஆவி எப்படி ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கொண்டு வர முடியும் என்றால், நாம் எப்பொழுதுமே தேவனையை நோக்கி சார்ந்து இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நமக்கு பலன் உண்டு. ஹalleluya. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஹalleluya. ரோமர் 8:13 மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று இருக்கிறது. ஹalleluya. நாம் ஆவியின்படி நம் சரீரத்தை சீர்படுத்த வேண்டும். அப்படி சீர்படுத்தும் போது நமக்கு ஜீவன் உண்டு. ஹalleluya. நமக்கு ஜீவன் உண்டு என்றால் ஆவி நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஹalleluya. நான் ரோமர் 6:12 ஒரு வார்த்தை சொல்கிறது நம்ம பார்ப்போம். நீங்க சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ இந்த சரீரத்துல பாவம் எப்படி வரும்? அப்போ நம்ம உட்கொண்டு ஆகாரத்தெல்லாம் உட்கொண்டு நம் சரீரத்தை மேன்மை பாராட்டினால் பாவமான இச்சைகள் நம் இருதயத்துக்குள்ளாய் வந்து ஆட்கொள்ளும். இந்த துணிகரமான பாவத்தை செய்யவும் ஆட்கொள்ளும். ஆனாலும் ஆவியோ அப்படி அல்ல. ஆவி எப்பொழுதுமே நல் ஒழுக்கத்துல கொண்டு போகும். ஆவி எப்பொழுதுமே தேவனை நோக்கி இருக்கும். ஆவி நம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம் எப்பொழுதுமே பலனடைய முடியும். ஹalleluya. நாம் எடுத்துக்கொள்வோம் கலாத்தியர் 6:8 நம்ம வாசிப்போம். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவான். நாம் எடுத்துக்கொள்வோம் கலாத்தியர் 6:8 வாசிக்குவோம். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹalleluya. இந்த கலாத்தியர்ல சொல்றாரு பாருங்க, ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த நாளில மாமிசத்தை நம்பி சரீர முயற்சினால நீங்க எந்த நம்பியும் ஒரு வேலையை செய்யாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. உங்க ஆவி ஆண்டவரோடு நோக்கி பார்க்கும்போது உங்க சரீர அவயங்களும் தேவனையே நோக்கும். ஹalleluya. உங்கள் தேவனையே நோக்கி நாம் சார்ந்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். மீண்டுமாய் நாம் எடுத்துக்கொள்வோம் 1 தீமோத்தேயு 4:8 நாம் வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனத்திற்கும் இதற்கு பின் வரும் ஜீவனத்திற்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ ஆண்டவரோட நம்ம இருக்கும்போது தேவ பக்தியானது இந்த ஜீவனத்திற்கும் இனி வரப்போகிற ஜீவனத்திற்கும், அதாவது இப்போ நாம் வாழ்கிற காலத்திலும் நமக்கு ஜீவன் ஆண்டவர் கொடுப்பார். நாம் மரித்த பிறகும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனையும் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நமக்கு எப்பொழுதுமே தேவ பக்தியோட இருந்து
ஆண்டவரோட அவருடைய சமூகத்துல அமர்ந்து கொண்டு அவரையே நோக்கி பாருங்க. ஹalleluya. தா தானியேல் தன்னுடைய சரீரத்தினால ஒரு காரியத்தையும் செய்யல. தானியேல் சிங்க கெபியில போய் விழும்போது, ஐயோ சிங்கம் என்னை கடித்து குதறி போடுமே என்று பயப்படல. அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தார். சிங்கங்கள் வாய்கள் கட்டப்பட்டது. சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. ஆனாலும் தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் தூக்கி போடும்போது அவர்கள் கீழே வந்து விழுவதற்கு முன்பாக சிங்கங்கள் பாய்ந்து நொறுக்கி போட்டது. அவர்கள் மரித்து போனார்கள். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ தூக்கி கொண்டு போனவர்கள் மாமிசம் அக்கினியில எரியப்பட்டது. ஆனாலும் கூட அக்கினியில சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ வேகல. ஆவியானவர் அவருக்குள்ளாய் உலாவிக் கொண்டிருந்தார். ஆவியானவர் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை உயிரோடு வைத்தார். அதுபோல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் நம்ம ஆவியை உயிர்ப்பிக்க முடியும். அவர் நித்தியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தர முடியும். மாம்ச ரீதியாய் நம்ம எடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும், எந்த சிந்தனையா இருந்தாலும் அது பாவம்தான். ஆவிக்குள்ளாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தால் நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே மாமிச சிந்தையும் ஆண்டவரே சப்பா ஆவியின் சிந்தையும் ஆண்டவரே வெவ்வேறாய் இருக்கிறது. ஆண்டவரே மாமிச சிந்தை அழிவை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும். ஆனாலும் ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்க எல்லோருடைய குடும்பத்தையும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசப்படி நாமத்தால் விடுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.